டிடிஎஃப் டாஸ்க் 4 ப்ரமோவில் வந்துச்சுல, திவ்யா அழுதாங்கல்ல, அது இப்போ தான் லைவில் முடிஞ்சிச்சு. அது என்னென்னா, அது சுற்றிட்டே இருக்கும்போது ஒருத்தராக அது காலில் படாத மாதிரி ஜம்ப் பண்ணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுது. பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனி டைரெக்ஷனில் எனி டைம் சுற்றுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து அந்த பிபி டீம் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக திவ்யாவும் விக்ரமும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. அதாவது இருக்கிறவங்கள தான் அவங்க சேர்க்க முடியும். அவங்களும் பிளான் பண்ணிலாம் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் ஆப்போசிட்டில் வந்து திவ்யாவும் வினோத்தும் நிற்கிறாங்க. விக்ரமும். அதில் விக்ரம் ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, விக்ரம் கொஞ்சம் ஹெவி பாடினால அந்த இது வந்து டப்புன்னு ஆடிருச்சு. அது திவ்யாவோட காலில் பட்டுருச்சு. அதனால தான் அவங்க அவுட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல எல்லாரும் விக்ரம் அவுட்டுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து இல்லை, பிக் பாஸ் சொன்னால் நான் இறங்கிடுறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு 1 மினிட் கழிச்சு விக்ரம் அவுட், திவ்யா அவுட் அப்படின்னு 2 பேரையும் சொல்லிட்டாங்க. அப்போ திவ்யா வந்துட்டு மைக்கில் கேட்டாங்க, பிக் பாஸ் நான் படவே இல்லை, நான் ஒழுங்காக தான் விளையாண்டுட்டு இருந்தேன், அவர் அப்படி குதிச்சதில் பட்டு தான் என் காலில் பட்டுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க இருந்து அரோராட்ட புலம்பிட்டே இருந்தாங்க, ஐயோ நான் அழகாக விளையாடினேன், நான் தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, அவர் குதிச்சதில் அது பட்டது என் காலில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா பிக் பாஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாரையும் ஃபசாடில் வந்து நிற்க சொல்லிவிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஃபஸ்ட்டு விக்ரம் அவுட், செகண்ட் திவ்யா அவுட், 2 பேருமே அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அப்சர்வ் பண்ணுங்கள், அது எப்படி சுற்றுதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காமிச்சார். எல்லோரும் பார்த்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆகலையே, அடுத்தவங்களோடது காலில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. பட் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேம்ஸில் சில அன்ஃபார்ச்சுனேட்டான டைம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி அவுட் ஆகிட்டாங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.